In the earlier video, we were discussing on the intro of functions. We were defining the function as bringing some relation or link or connection between two sets. Rules, ரெண்டு rule பார்த்தோம். There is validity of a function. ஒரு function ஒன்று இருக்கணும்னா there is validity, essential னு சொல்றது. Okay. First is all the values in the domain should be mapped னு பார்த்தோம். So I have a set like this here and another set. இது வந்து நீங்க செட்னே வச்சுக்கோங்க மைண்டில். இட் இஸ் நாட் சம்திங் எல்ஸ், செட்டு தான். அப்போ செட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை நம்ம டொமைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இதை கோ டொமைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் மேப் ஆகிருக்கணும், ஒவ்வொரு வேல்யூவும் மேப் ஆகிருக்கணும். ஆல் த வேல்யூஸ், ஒவ்வொரு வேல்யூவும் வந்து மேப் ஆகிருக்கணும். ஓகே. செகண்ட் ரூல், ஒன் வேல்யூ இந்த டொமைன் cannot have two or more images. ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு, இதுக்கு இப்படி வேல்யூஸ் இருக்கலாமானா நோ, திஸ் cannot happen. இந்த மாதிரி இருக்க முடியாது. இதான் வந்து நம்ம செகண்ட் ரூல்ல பார்த்தோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் கியூமுலேட்டிவ், இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தால் மட்டும் தான் யூ கேன் கால் திஸ் அஸ் அ ஃபங்க்ஷன், வேலிடிட்டி. எல்ஸ் யூ கேனாட் கால் திஸ் அஸ் அ ஃபங்க்ஷன். அண்ட் இங்கே நம்ம ரிப்பீட்டிங்காக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை மேப்பிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இமேஜ்னா இந்த எக்ஸுக்கு என்ன ஒய் வருது, வாட்ஸ் தட் ஒய் வேல்யூ, இந்த ஒய் வந்து இமேஜ்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூக்கு மேப் ஆகுது, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, ப்ராப்ளி y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயராக டிஃபைன் பண்ணியிருக்கலாம், இல்லை y இஸ் ஈக்குவல் டு 2x டிஃபைன் பண்ணியிருக்கலாம். இந்த லிங்க், இந்த மேப்பிங்க்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா இதுதான் மேப்பிங். த டேர்ம் வி யூஸ் கால்ட் திஸ் அஸ் மேப்பிங். ஸோ வித் திஸ் ஆன் மைண்ட் வில் கோ ஃபார் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நவ் ஐ ஹாவ் டிஃபைன் ஒன்லி 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அண்ட் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் த வேர்டிங்ஸ். இந்த வேர்டிங்ஸை வந்து கொஞ்சம் மைண்டில் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தாலே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலான்ட்டு. லெட் மீ ஹாவ் த நேம்ஸ் ஃபர்ஸ்ட். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒன் டு மெனி, ட்ரை டு கெட் த வேர்ட் ஒன் டு மெனி. ஒரு மேப்பிங், தட் இஸ் ஒரு எக்ஸ் வந்து நிறைய ஒய்க்கு போகுது. ஐ ஹாவ் டு ரீட் இன் திஸ் ஆர்டர். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒன் டு மெனி. திஸ் இஸ் மெனி டு ஒன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டொமைன். ஸோ திஸ் இஸ் மெனி டு ஒன். ஒய்லேருந்து எக்ஸுக்கு போகுது. மெனி டு ஒன். ஆல் டு ஒன். ஆல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஆல் எக்ஸ் டு ஒன் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வென் ஐ சே ஒன் டு மெனி எப்படி இருக்கும்னு பாருங்களா இது. ஸோ ஹேவ் லைக் திஸ். டொமைன் இருக்குது, கோடொமைன் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒன் டு மெனியை நீங்கள் எப்படி மேப் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். யூ நீட் நாட் ஃபிக்ஸ் அஸ் y இஸ் ஈக்குவல் டு 2x ஆர் x ஸ்கொயர், இது மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் தெர் இஸ் என்ன ஃபங்க்ஷனை வச்சு மேப் பண்ணணும்னு பார்க்காம இந்த வேர்டிங்ஸை மட்டும் ஃபிட் பண்ணி பாருங்கள். ஒன்று நிறையதுக்கு போகுது. ஓகே. ஒன் இஸ் கோயிங் டு மெனி. இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு இப்போ தானே பார்த்தோம். ஒன் இஸ் கோயிங் டு மெனி. செகண்ட் ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ திஸ் cannot be a function. இது ஃபங்க்ஷனே இல்லை. திஸ் cannot be a function. ஒன் டு மெனி போகிறது ஃபங்க்ஷனே இருக்க முடியாது. ரைட். செகண்ட் கேஸ் மெனி டு ஒன். மெனி டு ஒன் அகைன் இதுவும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இது ஃபங்க்ஷனாக நினைக்காம ஏதோ ஒரு டயக்ராமாக நீங்கள் மேப் பண்ணுறீங்கன்னு பார்த்து பாருங்கள். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இஸ் அ டொமைன், திஸ் இஸ் அ கோடொமைன். மெனி டு ஒன். இந்த மாதிரி ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாமே இப்படி மேப் பண்ணுறீங்க. இப்படி இருக்கலாமா? எஸ், இருக்கலாம். செகண்ட் ரூலில் ஒன் வேல்யூ இந்த டொமைன் cannot have 2 or more இமேஜஸ் தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர இந்த கேஸில் 2 வேல்யூஸ் ஹேவிங் சேம் இமேஜ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. ஸோ திஸ் இஸ் ரைட். இங்கே 3 வேல்யூஸ் ஹேவிங் 1 இமேஜ், எஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. எஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இது என்ன மாதிரி ஃபங்க்ஷனுங்கிறது சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆல் டு ஒன், திஸ் இஸ் அகைன் அ பியூட்டிஃபுல் கேஸ். இந்த மாதிரி இருக்குது. ஓகே. இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது எல்லா வேல்யூஸும் ப்ளீஸ் நோட் வேர்ட்ஸ் என்னது, ஆல் டு ஒன். ஆல்ங்கிறது டொமைனை குறிக்கிறது. ஸோ டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூவும் எங்கே போகுது, ஒரே ஒரு வைக்கு போகுது, ஒரே ஒரு வைக்கு போகுது. ஸோ இட் கோஸ் ஆல் டு திஸ் வேல்யூ, ஒன்லி ஒன் சிங்கிள் வேல்யூ. இதில் என்ன வேல்யூஸ் வேணால் கோடொமைனில் இருக்கட்டும், பட் நமக்கு என்ன வேல்யூக்கு போகுது, ஒன் சிங்கிள் வேல்யூக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்யூக்கு போகலாமா? அகைன் ரூலை செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் வேல்யூ இந்த டொமைன் தான் cannot have 2 or more images. Many values can have one single image. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபங்க்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், இல்லைனா
கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லைனா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, sorry, this one is constant function, sorry, excuse me. So this is a constant function. Why I call this as a constant function is எல்லாமே ஒரே வேல்யூக்கு மேப் ஆகுது இல்லையா, அதனால இது வந்து என்னன்னு சொல்லணும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ரைட். ஸோ எந்த வேல்யூ இருந்தாலும் ஒரே ஒரு yக்கு மட்டும் போகும். ஸோ we call this as a constant function. Next is identity function. When I call this as identity function, ஒரு மிரர் இமேஜ் மாதிரி நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அப்படியே வரும். நீங்கள் 1 வச்சிங்கன்னா 1 வரும், 5 வச்சிங்கன்னா 5 வரும். என்ன நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே வரும். இப்போ நீங்கள் கையில் வந்து ஒரு 5 நம்பர்டு பால் வச்சுருக்கீங்க, அது ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அது 5 நம்பர்டு பாலாக உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூவோடய மேப் ஆனால் வில் கால் திஸ் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ வி கால் திஸ் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐ ஹாவ் அ டொமைன், ஐ ஹாவ் அ கோடொமைன். கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூக்கு போகும். என்ன வேல்யூனா அதே வேல்யூ. இஃப் ஐ ஹாவ் 1 here, it will go to 1. If I have 2 here, it will go to 2. 3 here, it will go to 3. என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூக்கு போகிறது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம call it as identity function. We call this as identity function. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா டொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும்ப்பா. டொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும். இது டொமைன், இது கோடொமைனில் இருக்கிற வேல்யூ. டொமைனில் எனக்கு வெறும் 1 2 3 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். கோடொமைனில் 1 2 3 4 5 என்ன வேணா இருக்கட்டும், I'm not worried. இங்கே இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா this also will be same. So domain is equal to range. It's the beauty of this function. Domain is equal to range. Sometimes, not always, sometimes this may be equal to the codomain also. This may be equal to the codomain also. எப்பனா codomainலயே மொத்தம் எவ்வளவுதான் வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இப்படி எடுத்துக்கலாமா? இது வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் டொமைன். இதுவும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து இங்கே போகிற ஃபங்க்ஷனை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அதே நம்பர் தானே. நான் இங்கே 1 எடுத்தால் 1 வரும். அப்போ நான் இங்கே எக்ஸ்னு எடுத்தால் இங்கே என்ன வேல்யூ மேப் ஆயிருக்குன்னா எக்ஸ் தான். ஓகே, இதை நம்ம y தான் சொல்ல போகிறோம். ஆனாலும் எக்ஸ் எக்ஸாகவே வரும், 1 1ஆகவே வரும், 2 2ஆகவே வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தால் அது எக்ஸாகவே இருக்கும். ஓகே, யூஸ்வலாக நம்ம ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ரீட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் போடும்போது எஃப் பிராக்கெட்ஸ் எக்ஸில் போடுவோம். ஸோ இந்த நம்பர் எக்ஸ் வந்து எதுக்கு மேப் ஆகும்னா எக்ஸுக்கே மேப் ஆகும். அப்போ இங்கே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, இங்கே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 இட் வில் கோ ஆன். கோடொமைனும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இட் வில் கோ ஆன். என்னோட ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 1 1க்கு மேப் ஆகுது, 2 2க்கு, 3 has a mapping for 3. Likewise all the numbers will get mapped for all the numbers. எவ்வளோ நம்பர்ஸ்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த செட்டும் சேமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக this will be equal to the codomain also. This will be equal to the codomain also. Okay, so in this case ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் டொமைனும் ரேஞ்சும் equal set இருக்கும். equal sets நம்ம படிச்சிருக்கோம். equal sets means the value in the set A will be having, or the member of elements or the object of A and the elements of B will be same. Each and every member will be same. அதுதான் வந்து நம்ம equal set னு சொல்லியிருக்கோம். அப்போ domain and range will be equal sets. In case this happens to be x and y, that is a set of x and set of y happens to be same set இருந்துச்சுன்னா this will be equal to the codomain also. Okay. And another beauty of this function is this is always one-to-one function. அப்போ one-to-one function என்னது? Here I have the one-to-one function. What do you mean by one-to-one function is? பேரே பாருங்களா, one to many, many to one, one to one. அப்போ ஒன்றுக்கு மேட்ச் ஆகுது. அதானே பார்த்துட்டு இருந்தோம், ஒன்றுக்கு மேட்ச் ஆகும். This is not be favorable to only specific cases. இந்த மாதிரி கூட இருக்கலாம். Domain, codomain, f of x is equal to x square னு வச்சுக்கலாம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ்னே இருக்கட்டும். இங்கே 1 இருந்தால் எதுக்கு போய் மேப் ஆகும்னா 1க்கு மேப் ஆகும், நோ இஷ்யூஸ். ஸோ 1 will get mapped to 1. 2 இருந்ததுன்னா எங்கே போய் மேப் ஆகும்னா 4க்கு மேப் ஆகும். ஓகே, 3 இருந்ததுன்னா எங்கே போய் மேப் ஆகும்னா 9க்கு மேப் ஆகும். அப்போ நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கும். இதுவும் வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா அதே வேல்யூஸ்க்கு மேப் ஆகுது, சேம் வேல்யூ. பாருங்க, f of x will be the same as x. இங்கே 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஒரு மேப்பிங், தட் இஸ் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். ஒரு எக்ஸுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான். திஸ் இஸ் வாட் யூ கால் as 1-to-1 ஃபங்க்ஷன். திஸ் இஸ் வாட் யூ கால் as 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். யூ அக்ரி? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட நேச்சர் எப்படி இருக்குது? 1 1க்கு மேப் ஆகுது, 2 2க்கு மேப் ஆகுது. ஸோ எந்த வேல்யூ நீங்கள் திடீர்னு போயிட்டு ஒரு 1,69,333 ஒரு வேல்யூ எடுத்தால் அது எங்கே போய் மேப் ஆயிருக்கும்? 1,69,333 ஒரே ஒரு வேல்யூ தான் மேப் ஆயிருக்கும். வேறு ஆப்ஷனே இருக்க முடியாது. ஸோ அந்த கேஸில் வந்து வில் கால் திஸ் as 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பை நேச்சர் இட் செல்ஃப் இஸ் a 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. வில் கால் திஸ் as இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். Obviously இந்த terms பார்த்து பயந்துடாதீங்க. we call this as injective function. 1-to-1 function வந்து என்னன்னு சொல்லுவோம்னா injective function சொல்லுவோம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் on to function.
ஓகே பிஃபோர் தட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனில் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் யூ மே எக்ஸ்பெக்ட் திஸ் கொஸ்டின் இந்த எக்ஸாம். இஃப் யூ ஹேவ் 2 வேல்யூஸ், இது நீங்கள் எந்த புக் எடுத்தாலும் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் டெஃபினேஷனாக கொடுப்பாங்க. ஓகே சம்டைம்ஸ் இப்போ எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் 2 வேல்யூஸ் x1 அண்ட் x2, ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? x1 வேற வேல்யூ, x2 வேற வேல்யூ, அப்படி தான் நம்மளுக்கு புரியும் இல்லையா? x1 and x2. இஃப் போத் வேல்யூஸ் ஹேப்பன்ஸ் டு பி சேம், ஓகே அண்டர்ஸ்டாண்ட், x1 ஒரு வேல்யூ இருக்குது, x2 ஒரு வேல்யூ இருக்குது, ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்தால் அண்ட் மோரோவர் அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா f of x1ம் f of x2ம் சேமாக இருக்கணும். இதுதான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு புக்கில் பார்த்தாலும் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷனை இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இஃப் யூ ஃபைண்ட் 2 வேல்யூஸ் இந்த டொமைன், x1 இருக்குது x2 இருக்குது, இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டு வேல்யூவோட இமேஜும் எப்படி இருக்கணும்? இமேஜ் இஸ் f of x வேல்யூ, இமேஜ் எப்படி இருக்கணும்? f of x1 will be equal to f of x2. இப்படி தான் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இருக்க முடியும், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு. So let me continue with onto function. This is the 6th function what I am defining here. Onto function now, I have the domain values, I have the codomain values. Domain values irukku, codomain values irukku. Again I am not going to define the function. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து மேப் ஆயிருக்கணும்ங்கறத நம்ம பார்க்கறோம். ஏன்னா வேலிடிட்டி ஆஃப் a functionல எல்லா வேல்யூஸும் மேப் ஆயிருக்கணும். இங்க நீங்க பாக்கும்போது இங்க இருக்கிற வேல்யூஸும் மேப் ஆயிருக்கணும். Understand? இங்க இருக்கிற வேல்யூஸும் மேப் ஆயிருக்கணும். Probably I may be mapping here. This may be mapped here, this may be mapped here. இந்த மாதிரி மேப் ஆயிருக்குன்னு வெச்சுக்கலாம். Okay, you find some values are not mapped. This value or this value is not mapped like இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்றோம். ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், all the values in the domain should be mapped இல்ல. onto functionல all the values in the codomain should have a mapping. onto functionல all the values in the codomain should be mapped. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? ரேஞ்சும் கோடமைனும் சேமாக இருக்கணும்னு மீன் பண்ணுறோம். am I right? எல்லா வேல்யூஸும் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. கட்டாயமாக வந்து எல்லா வேல்யூஸுக்கும் மேப்பிங் இருக்குது எங்கே எக்ஸ்லேருந்து அப்படி இருந்தால் தான் ஃபங்க்ஷனு. அதோடு சேர்த்து கோடமைனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே மேப் ஆகிருக்குன்னா ரேஞ்சும் கோடமைனும் சேம் ஆகிடும். அப்போ ரேஞ்ச் வில் பி ஈக்குவல் டு த கோடமைன். இந்த மாதிரி இருந்தால் we call this as onto function. we call this as onto function. onto functionக்கு இன்னொரு நேம் we call this as surjective function. subjective function. 1 to 1க்கு injective function சொல்லுவோம் and onto functionக்கு subjective function சொல்லுவோம். 1 to 1னா ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். onto functionனா கோடொமைன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே மேப் ஆயிருக்கணும். ஃபங்க்ஷன்னா டொமைன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மேப் ஆயிருக்கணும். onto functionல கோடொமைன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மேப் ஆயிருக்கணும். இங்க எப்படி நமக்கு டெஃபினேஷன்ல onto 1 to 1 டெஃபினேஷன்ல if x1 equal to x2 gives f of x1 is equal to f of x2 னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி onto functionலையும் if you find any value y in codomain, இதனா டெஃபினேஷன்ல மாத்தி போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. if you find any value y in codomain, this should have pre-image னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். this should have a pre-image in x னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? எல்லாமே மேப் ஆயிருக்கணும்னு சொல்லுவோம். so we are learning a new term here. நான் இங்க நோட் பண்றேன். இமேஜ்னா y மீன் பண்றது, மேப்பிங்னா மேப் ஆகிறது ஃபங்க்ஷனை மீன் பண்றது, ப்ரீ-இமேஜ்னு சொல்லுவோம். ப்ரீ-இமேஜ்னா எல்லா வைக்கும் ஒரு எக்ஸ் இருக்குன்னு சொல்றோம்ல, எக்ஸை மீன் பண்றது. ஓகே, எக்ஸுங்கிறது டொமைன்ல இருக்கிற வேல்யூ. அப்போ இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தா எனி வேல்யூ எந்த வேல்யூ எடுத்தாலும் என்ன இருக்கணும்? ப்ரீ இமேஜ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா வில் கால் இட் அஸ் onto function. so 1 to 1 and onto function தான் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஓகே, before continuing with the inverse function, let me go for the identity function. let me have the look on this again. இங்க நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம். இன் கேஸ் இந்த டொமைனும் கோடொமைனும் சேம் செட்டாக இருந்தா, டொமைனும் கோடொமைனும் சேம் செட்டாக இருந்தா டொமைன் ரேஞ்ச் கோடொமைன் எல்லாமே மேட்ச் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த கேஸ் இந்த ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னவா தெரியுமா இருக்கும்? 1 to 1 and onto ஃபங்க்ஷனாக இருக்கும். டொமைன் ரேஞ்ச் கோடொமைன் இது எல்லாமே மேப் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் 1 to 1ஆகவும் இருக்கும். ஏற்கனவே 1 to 1ஆக இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் on to ஆகவும் இருக்கும். shall we have a check here? பார்க்கலாமா? set of natural numbers. ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறேன். set of natural numbers. ஓகே,
identity function f of x is equal to x. I am taking 1 which will be mapped to 1 because it's an identity function. It will be mapped to 1. I am taking 2 which will be mapped to 2. If I take 5, that will be mapped to 5. So this goes on. In a set of natural numbers, it will go on. Okay. In the மாதிரி இருக்கும்போது you find that 1 க்கு மேப்பிங் இருக்கு, 2 க்கு மேப்பிங் இருக்கு. இது 1 to 1 பார்த்துட்டோம். இப்போ ரிவர்ஸ்ல பாருங்க on to செக் பண்றதுக்கு. இங்க இருக்க 1 க்கு மேப்பிங் இருக்கு. எஸ் இருக்கு. இங்க இருக்க 2 க்கு மேப்பிங் இருக்கு. எஸ் இருக்கு. It has a pre image. இதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். Whether the function has a pre image. இங்க இருக்கிற 1 க்கு இருக்கு. எஸ் இருக்கு. இங்க இருக்க 2 க்கு இருக்கு. எஸ் இருக்கு. இங்க இருக்க 5 க்கு இருக்கு. எஸ் இருக்கு. அப்ப இது என்னது on to. Okay, and you have to check this condition. Domain, range, codomain எல்லாமே என்னவா இருக்கணும்? Equal set இருக்கணும். Domain என்னது? Set of natural numbers. Codomain என்னது? Set of natural numbers. இதோ range என்னது? Set of natural numbers. எல்லாமே சேமா இருந்தா definitely this will be satisfying. This function will be 1 to n and 1 to. In case இப்படி எடுத்துக்கலாம். Set of natural numbers. Let me have set of whole numbers. Okay, there's a difference. இங்க 1 2 3 போகுமா? இங்க 0 1 2 3 போகுமா? Identity function 1 is mapped to 1, 2 is mapped to 2, 3 is mapped to 3. Okay, இங்க range ங்கிறது set of natural numbers. Domain is set of natural numbers. Range is also set of natural numbers. But what happened to the codomain? Codomain is set of whole numbers. அப்போ rangeக்கும் codomainuக்கும் relation பார்த்தீங்கன்னா this is not equal. This is not equal. இதுதான் நம்ம earlier videoல range may be a proper subset of a codomain or sometimes it may be equal. Not sometimes, most of the case it may be equal also. Depends on how you are defining the function. இப்போ இந்த கேஸ்ல நான் டிஸ்கஸ் பண்ண வந்தது onto function பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சைடுல இருந்து இந்த that is image பத்தி நம்ம பேசும்போது 1 to 1 இருக்கு. ஆனா onto பத்தி பேசும்போது இந்த 0 க்கு எங்க image? There is a pre-image for the 0. அப்போ இங்க இருக்கிற values, that was set of whole numbersல இருக்கிற எல்லா valuesக்கு mapping இல்ல. So it's not onto. அப்போ எப்போ இது வந்து codomain, range, domain எல்லாம் ஈக்குவலா இருக்கோ அப்பதான் இந்த function வந்து 1 to 1 and onto வா இருக்க முடியுமே தவிர மிச்ச கேஸ்ல இருக்க முடியாது. This is a valid point. Definitely இதை நீங்க செக் பண்ணணும். Okay. Okay. Let me go for the subsequent 7th function, inverse function. Okay. Let me go for the 7th function. So let me have the note here. The relationship between range and codomain is a proper subset of the codomain or equal கூட இருக்கலாம். So subset இருக்கலாம் இல்ல proper subset இருக்கலாம். Let me go for the inverse function. Inverse function க்கு simple rule, only one rule. 1 to 1 ஆவும் இருக்கணும், on to ஆவும் இருக்கணும். Okay, it should be a 1 to 1 function and also it should be an on to function. இதுக்கு சிம்பிளா ஒரு நேம் பைஜெக்டிவ்னு நேம் பண்ணுவோம். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் அல்ல அது. ஓகே, ஒரு கண்டிஷனை வச்சு பேசுகிற ஃபங்க்ஷன் தான். 1 to 1 and on to. 1 to 1 and on to இருக்கணுமா? ஏன் இருக்கணும்? செக் பண்ணி பாருங்களேன். 1 to 1னா என்ன டெஃபினேஷன்? தட் இஸ் ஒரு வேல்யூக்கு தான் மேப் ஆகும் இல்லையா? 1 to 1. on to என்னது? ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்தா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஐ மே ஹேவ் domain and codomain, domain and codomain. on to வா இல்லைன்னு வச்சுப்போமே, என்ன நடக்கும் பார்க்கலாம். 1 to 1 இருக்கு. ஓகே, 1 to 1 இருக்கு. இங்க இருக்கிற ஒரு வேல்யூக்கு மட்டும் மேப்பிங் இல்லை. அப்போ திஸ் இஸ் நாட் on to. அப்போ என்ன ஆயிருக்கும் இந்த இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது? யூஸ்வலாக நம்ம ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா f from a to b னு டிஃபைன் பண்ணுவோம். f from a to b. a is a domain, b is a codomain டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம f இன்வர்ஸ் பற்றி பேசுறதுனால f இன்வர்ஸ் from எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணோம்னா b to a டிஃபைன் பண்ணுவோம். இன்வர்ஸ் இல்லையா? ரிவர்ஸ் ஆர்டர் இல்லையா? f இன்வர்ஸ். ஸோ இஃப் திஸ் இஸ் a, திஸ் இஸ் b னா f இன்வர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும்னா 1 to 1 and on to வா இருக்கணும். இன் கேஸ் on to வா இல்லைன்னா என்ன கேஸ் வரும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ f இன்வர்ஸ் ஃப்ரம் b to aங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த b எப்படி இருக்கணும்? should satisfy the first condition. satisfy ஆகுதா? all the values in the domain should be mapped. இந்த ஃபங்க்ஷனுக்கு b தான டொமைன், f இன்வர்ஸ்க்கு b தான டொமைன். இங்க எல்லா வேல்யூஸும் மேப் ஆகலையே. இந்த வேல்யூ மேப் ஆகாதனால இது ஃபங்க்ஷனுங்கிற கேட்டகரியிலே வராது. திஸ் cannot be a valid function. அப்போ on to வா இருந்தா மட்டும் தான் இது என்னவா இருக்க முடியும்? இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிற கேட்டகரியில வர முடியும். ஃபர்ஸ்ட் செக். let me have this discussion. 1 to 1 இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 1 to 1 இல்லைன்னா என்ன ஆகும்? 1 to 1 இல்லை.
Okay, so let me have one more value mapped to this. Okay, one more value mapped to this. எப்படி இருக்கு? ரெண்டு வேல்யூ ஒரு வேல்யூக்கு மேப் ஆகுது. f பாயிண்ட்ல பார்க்கும்போது this is a function. இப்போ f inverse பாயிண்ட்ல பார்ப்போம். f inverseல one value in the domain cannot have two or more images. One value, இப்போ நம்ம f inverse தான பார்க்குறோம். This is the domain. One value in the domain cannot have two images. பாருங்க validity செக் பண்ண முடியல. So this cannot be a inverse function if there exists no such relation. அப்போ ஒன் டு ஒன்னா இருக்கணும், ஆன் டுவா இருக்கும்போது மட்டும் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், எஃப் இன்வர்ஸ்னு இருக்கும். அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏ ஃப்ரம் ஏ டு பின்னு இருக்கும்போது இது டொமைன், இது கோ டொமைனா இருந்ததுன்னா எஃப் இன்வர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு இங்கே கோ டொமைனா இருக்கிறது டொமைன் ஆயிடும், இது வந்து கோ டொமைன் ஆயிடும். ஜஸ்ட் ரிவர்சிங். அப்போ நம்ம இங்கே மேப்பிங்கில் டயக்ராமில் போட்டால் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இஸ் எஃப் and from here to here is f inverse of x. This is x na, this is f inverse of x. Usually அது y னு போடுவாங்க. ஓகே, அது என்னங்கிறது பார்க்கலாம். Let me take an example. f of x is equal to 2x னு வச்சுக்கலாம். f of x எங்க போகுது, இங்க போகுது இல்லையா. இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், set of all y values னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் y னு வச்சுக்கிறேன். அப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா y is equal to 2x இருக்கு. f இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா இந்த yக்கு என்ன வேல்யூ, இங்க இருக்கிற xக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இங்க இருக்கிற x வந்து இங்க போகும்போது என்னவா போகும், 2x போகும். ரைட், இப்போ இங்க இருக்கிற வேல்யூஸ் என்னவா போகும்னா x will be equal to y by 2. இங்க இருக்கிற வேல்யூ 2 இங்க 4 போயிருக்குன்னா இங்க 4க்கு என்ன வேல்யூ இருக்கணும், ரிவர்ஸ் 2 இருக்கணும். இங்க இருக்கிற வேல்யூ 3க்கு இங்க 6 போயிருக்குன்னா இங்க 6க்கு என்ன வேல்யூ வந்திருக்கணும், 3 இருந்திருக்கணும். அப்படியே ரிவர்ஸ்ல போறதா என்னன்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரைட், ஸோ y is equal to 2x இருக்குன்னா will be having x is equal to y by 2. will be having x is equal to y by 2. இதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதை செக் பண்ணி பார்க்கணும். that is f composite f inverseங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா 1 வரணும். we call this as composite function. in the subsequent video we'll discuss about the composite function. இப்போ என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். f composite f inverse equal to 1 னா f of this is nothing but f of f inverse of x. okay, f of what is f inverse of x, இது தானே ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்க்கும்போது இது தானே. so this is y by 2. okay, y க்கு என்ன வேல்யூ 2x. so f of y க்கு 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x by 2 கேன்சல் பண்ணி பாருங்க, f of x வந்துச்சு. ஸோ 1ங்கிற வேல்யூ தான் வந்து இங்கே f of x நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் ரிவர்ஸ் ஆர்டர் எடுக்கும்போது we have to get the same value. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, now we can check this inverse function and identity function. identity functionல range, domain, codomain எல்லாமே சேம் செட், ஈக்குவல் செட்டாக இருந்தால் we already discussed it will be a one to one and on to function. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டுவா இருந்ததுன்னா டெஃபினட்டா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு எஃப் இன்வர்ஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். தேர் வில் பி டெஃபினெட்லி அன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கொஞ்சம் தியரட்டிக்கலாக கான்செப்ஷுவலாக படிச்சாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். அதுக்கு பிறகு என்ன வேல்யூஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எஸ் ஃபைன்.